பூவாளி நிகழ்ச்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். மாடிகளில், வீடுகளில், தோட்டங்களில் நம்ம பல காய்கறி செடிகள் வளர்த்துட்டு வரோம். நாம் தினம் ஒவ்வொரு மூலிகைகள் செடிகளை வந்து நம்ம பூவாளி நிகழ்ச்சியில் அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் பற்றி நாம் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை வந்து நெய்ச்சிட்டி பூண்டு. இதுக்கு வந்து சகாதேவின்னு பேர், மாற்று பெயர் சகாதேவி, பூவாங்குருந்தல், தேவகாந்தன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். நம்ம இந்த மூலிகை செடிய தாவரவியல் வளரக்கூடிய தன்மை, இது எங்கெல்லாம் வளரும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய முட்புதர்கள்லேயும் அடுப்பது ஏரிக்கரை ஓரங்கள்லேயும் அடுப்பதும் வளரக்கூடிய சின்ன செடி, சின்ன குறுஞ்செடி தான். இதுக்கு வந்து கிளைகளோ மற்றபடி வேறு எந்த விதமான அதிகமாக வளரக்கூடிய தாவரமும் இல்லை. இது ஒரு குறுஞ்செடி தான். இதனுடைய இலைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய இலைகளுடைய தோட்டத்தை பார்த்தோம்னாக்கா ஒரு வேல் போன்ற அமைப்பு, ரெண்டு பக்கமும் ரெண்டு சின்ன சின்ன செடிகள் அந்த இலைகள் இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து சுமார் ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒரு காம்புக்கு 4 இலைகள் போல் ஒவ்வொரு இலைகளாக தான் இருக்கும். இதன் பூ வந்து பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதனுடைய மருத்துவ குணத்தை நம்ம பார்க்க போதும். இது வந்து முழுக்க அடுப்பது நல்ல பலன், முக அழகு, அடுப்பது தலைவலி, அடுப்பது உடல் சூடு, வெப்பத்தை போகக்கூடியது, அடுப்பது அழகுத்தன்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செடி. இந்த செடியை நம்ம வந்து மொத்தம் சம்பளத்தையும் கொண்டு வந்து கஷாயமாக எடுத்து நாம் சாப்பிடும்போது சகல விதமான நோய்களையும் நமக்கு இது தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த செடியை வந்து நாம் எப்படி நம்ம தோட்டங்கள்லேயும் மாடிகள்லேயும் வளர்க்கலாம் அப்படின்போது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன செடியாக வளரும்போது அதிக வளரக்கூடிய தன்மை இல்லாததுனால இதை வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு நம்ம வளர்க்கலாம். தொட்டிகள்லேயும் இந்த செடியை வளர்க்கலாம். இது வந்து ஒரு அபூர்வமான செடி சொல்லலாம். ஏன் அபூர்வமான செடினாக்கா, இந்த செடியை வந்து நம்ம வேப்ப எண்ணெயில் போட்டு காய்ச்சினோம்னா அந்த வேப்ப எண்ணெய் வந்து கசப்புத்தன்மை போயிடும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு கசப்புத்தன்மை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி தான் இந்த நெய்ச்சிட்டி பூண்டு சொல்லக்கூடிய சகதேவி. இது வந்து தெய்வ ஆற்றல் பெற்றதுனால அனுபவம். இந்த மூலிகை நம்ம வந்து கண் ஒளி பிரகாசிக்கிறதுக்கும், உடல் ஒளி வந்து நல்ல தேகம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கும், அனுபவம் நல்ல ஒரு ரத்த சுத்தம் பண்ணி நம்ம அழகு உண்டு பண்ணக்கூடியதுக்கும் இதுக்கு உண்டு. இந்த மூலிகை வந்து நம்ம உணவாகவும் எடுத்துக்கலாம். அனுபவம் இதை வந்து மருத்துவமும் சார்ந்து மருத்துவமாகவும் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து சகதேவி எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இதை வந்து தலைக்கு தடவுவாங்க. அது வந்து தலைக்கு தேய்க்கும் போது அவங்களுக்கு இந்த முதலான எந்த விதமான ஒரு வியாதிகளும் குணப்படுத்த ஆற்றல் உண்டு. இதெல்லாம் நாம் வந்து மக்களுக்கு என்பது நம்மளை சார்ந்த உறவினர்களுக்கு என்பதை நம்ம இது வந்து வளர்க்கலாம். அவங்களுக்கு வந்து வளர்க்குற முறையை சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவ குணத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வளரும் சமுதாயத்துக்கு வந்து இந்த போன்ற மூலிகைகளை வந்து இனம் கண்டு அவங்களுக்கு தெரிவிக்கலாம். ஏன்னா பாரம்பரியம் மிக்க இந்த மூலிகை வந்து சித்தர்களால் வந்து கையாண்டப்பட்டது. அவங்களுக்கு வந்து சித்தர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு வந்து மூலிகைகளாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதிக நாள் உயிர் வாழ்வதற்கும், நமக்கு அதிக நாள் செல்கள் வந்து அழியாமல் ஒரே நிலையில் இருந்து நீண்ட நாள் வாழ்வதற்காக இந்த மூலிகைலாம் நமக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த மூலிகைகளை வந்து நம்ம ஒவ்வொரு மாடிகள்லேயும் அன்பது ஒரு வீடுகளில் அன்பது தோட்டங்களில் நகரங்களில் இருக்கக்கூடிய இடத்துலையும் வளர்த்து அன்பது இதுக்குண்டான எல்லா விதமான மருத்துவ பயன்களும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம மேலும் அன்பது இந்த மூலிகைகள் அழியாமல் பாதுகாத்து அன்பது நாட்டு மக்களுக்கும் நமக்கும் வந்து உரிய துணை இருக்கக்கூடிய இந்த மூலிகளை நம்ம போற்றி வணங்கணும் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம இந்த பூவாளி நிகழ்ச்சியில் நெய்ச்சிட்டி பூண்டு என்று சொல்லக்கூடிய சகதேவியினுடைய மூலிகை பற்றி பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.